இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே வீக்கெண்ட் ஆச்சுன்னா, ஜாலியா ஆத்தங்கரை ஓரமா போயிட்டு மீன் புடிச்சு, நெறைய காரியங்கள ஜாலியா பொழுதுபோக்கா செஞ்சு, மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதேபோல அந்த வீக்கெண்ட்லயும் அவங்க 2 பேருமே போனாங்க. அப்படி போகும்போது 2 பேரும் சொன்னாங்க, "டேய் இந்த வீக்கெண்ட நம்ம ரொம்ப சந்தோஷமா கழிக்கணும். நெறைய மீன்கள பிடிக்கணும். வயிறார சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போனாங்க. அப்போ முதல் நண்பன் என்ன பண்ணான், அவனுடைய தூண்டில போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சான். மீன் பிடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பெரிய பெரிய மீன் அவனுக்கு மாட்டுச்சு. சரின்னு சொல்லி அவன் கொண்டு வந்த ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். முதல் நண்பனுக்கு கிடைத்த மீன்களை விட மிக பெரிய பெரிய மீன்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. எடுத்து பார்க்கறான், பெரிய மீன் திருப்பி தண்ணியில விட்டுறான். இத முதல் நண்பன் பார்க்கறான். டேய் என்ன இவன் இந்த மீன்களை எதுக்கு தண்ணியில விடுறான் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனாலும் எதனா காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறான். இப்படியாக தொடர்ந்து அதோடைய 2ஆம் நண்பன் அந்த மீன்களை எல்லாம் தண்ணியிலேயே விடும்போது முதல் நண்பன் கேட்கிறான், நண்பா என்னப்பா ஆச்சு? நம்ம ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சாப்பிட வந்திருக்கிறோம். நீ என்னன்னா இந்த மீன்களை எல்லாம் திருப்பி தண்ணியிலேயே விடுறியே அப்படின்னு கேட்டான். அதுக்கு முதல் நண்பன் சொன்னா, டேய் என்னடா நீ புரியாம பேசுற? நம்ம கொண்டு வந்த வெசல்ஸ், அதாவது பாத்திரம்லாம் சின்ன சின்ன பாத்திரம். அதுல போய் இவ்வளவு பெரிய மீனை போட்டு சமைக்க முடியுமா? வேஸ்டா எதுக்கு பிடிக்கணும்? அது தண்ணியில இருந்தாவது உயிர் வாழுமேன்னு தாண்டா விட்டுட்டேன் அப்படின்னா. அதுக்கு முதல் நண்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அடமடையா, அவ்வளவு பெரிய மீனா பிடிச்சி அவ்வளவு பெரிய மீனாவாவா வறக்க போறோம்? அதை கிளீன் பண்ணணும், கட் பண்ணணும், மசாலா போடணும், அப்புறமா அதனடா வறுக்க முடியும். என்னடா நீ இப்படி விவரம் இல்லாத ஆளா இருக்கிறியே அப்படின்னா. அப்பதான் 2ஆம் நண்பனுக்கு புரிஞ்சுது, ஆமால நிறைய வாய்ப்புகளை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டவர் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் தருணங்களையும் தராருங்க. ஆனா நம்ம சின்ன சின்ன காரணத்தை சொல்லி மிகப்பெரிய வாய்ப்புகளை இழந்துறோம். இனிமேலாவது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.